மழைக்காலங்களில் செடிகள் வேகமாக வளருதோ இல்லையோ, இந்த மாதிரி புழுக்கள் வேகமாகவே வளர்ந்துருது. நம்ம தோட்டத்தில் உள்ள சுரக்காய் கொடி பந்தெல்லாம் அழகாகவே படர்ந்து நிறைய பூக்களுமே பூத்துட்டு இருந்து, ஆனால் பூக்கள் எல்லாமே கீழே வந்து விழுக ஆரம்பிச்சிட்டு, என்னதான் கதை பக்கத்தில் போய் பார்த்தா அப்படின்னா, நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு புழு வந்து நல்லாவே அரிச்சிட்ருக்கு அப்படின்ட்டு. நான் வந்து கொஞ்சம் கவனிக்காம விட்டேன், அதனால் நிறைய புழுக்களுமே வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கொடியை வந்து வேஸ்ட் ஆக்கிறோம். அதனால அரிச்சிருக்க இலையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து கட் பண்ணிவிட்டு, அது போக சில இலைகளில் புழுக்கள் மட்டும் இருந்துச்சு, அந்த புழுக்களையும் ஒவ்வொரு இலையாக தேடி எல்லா புழுக்களையுமே நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்த இலைகளை தோட்டத்துக்கு பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் தள்ளி போய் காலியான இடத்துல போட்டோம் அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு புழுக்கள் வந்து சீக்கிரமாகவே செத்து போயிடும். அடுத்த இடத்துக்குமே நமக்கு வந்து பரவாது. இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாச்சு. திரும்பியும் இந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக மருந்தையுமே ஒவ்வொரு இலையாக பார்த்து பார்த்து நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம். இந்த மாதிரி புழுக்கள் இலையோட அடிப்பகுதியில் இருக்கிறனால நம்ம கேஷுவலாக பார்த்தா தெரியாது. நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி கொடிகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து கிளியர் பண்ணுங்கள்.